ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு ஹுசைன் vlogs. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா எர்மூக்கில் இருக்கேங்க. ஸோ எர்மூக்கில் வந்து பையனை வந்து 4 மணிக்கு முதலாளி அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி பையனை போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு வா அப்படின்னாங்க எர்மூக்கில். அதாவது எர்மூக்கில் எங்கே இருக்குது என்னன்னா, எங்கள் ஓனரோட தம்பி ஃபேமிலி இருக்குது. எங்கள் ஓனரோட தம்பி ஃபேமிலி. ஸோ அவங்க வீட்டில் பையன் இருக்கான். ஸோ இவன் ஏஜில் பையன் இருக்கிறதால இவனை கூப்பிட்டு போய் இங்கே வந்து இப்போ தான் வர ஆரம்பிக்கிறாங்க. தனியாக வர ஆரம்பிக்கிறது இப்போ தான். இப்போ 3 வாட்டி வந்திருப்பான் தனியாக, அவ்வளோதான். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப மாட்டாங்க, தனியாக வெளியில் அனுப்ப மாட்டாங்க எங்கேயுமே. ஏன்னா சின்ன பையன்ட்டு அவங்க கூடயே தான் கூப்பிட்டு போவாங்க, பாட்டி வீட்டுக்கு அவங்க கூடயே தான் கூப்பிட்டு வருவாங்க. ஸோ எங்கேயுமே தனியாக வந்து அனுப்ப மாட்டாங்க. அதே மாதிரி கதாமா கூட தான் அனுப்புவாங்க. அனுப்புறதா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதாமா கூட தான் அனுப்புவாங்க. ஏன்னா தனியாக வந்து அனுப்ப மாட்டாங்க. சின்ன பையன் எங்கேயாவது ஊந்துருவான், அடிபட்டுரும் அப்படின்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துப்பாங்க எங்கள் வீட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா 6வது படிக்கிறான் அந்த பையன். இருந்தாலுமே தனியாக விட மாட்டாங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாட்டி வந்து தனியாக விட்டுருக்காங்க. அதாவது இங்கே தான் அவங்க தம்பி வீட்டில் இருக்கிற பையன் கூட விளையாடுறதுக்காக இங்கே வீட்டுக்கு அனுப்பி விட்ருவாங்க. வெளியிலையுமே அதிகமாக எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. ஆனால் இந்த பையன் இருக்கான் பாருங்க, அதே சேம் ஏஜ் தான், 6வது தான் படிக்கிறான் அந்த பையனும். ஆனால் அவன் பாருங்க இந்த குவைத்து ஃபுல்லாக சுற்றி இருக்காங்க. நம்ம டிரைவர் இருக்காப்புல நம்ம விஜய் தம்பி. ஸோ விஜய் தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு அவன் மண்ணு ஊர் ஃபுல்லாக சுற்றுவான். ஸோ அவனுடைய அண்ணன் இருக்காங்க, ஒரு 2 பசங்க இருக்காங்க. அதாவது அந்த பையன் பேர் வந்து காலித். ஸோ அவன் வந்து அவங்க அண்ணன் கூடலாம் வெளியில் சுற்றுவான், வெளியில் போயிட்டு வருவான். அவனுக்கு வந்து கையில் இது வாங்கி சாப்பிட்றதுக்கு காசு கொடுத்துருவாரு அவங்க அப்பா. அவனெல்லாம் வெளியில் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. நம்ம பையனை அந்த மாதிரி விட மாட்டாங்க. நம்ம பையன் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்துல்லா. ஸோ நம்ம பையனை ஃப்ரீயாக விட மாட்டாங்க, சரிங்களா? அதே மாதிரி அந்த பையன் வந்து நல்ல சுடுக்காக இருப்பான். அவனுக்கெல்லாம் ஃபோனு எப்பயோ கொடுத்துட்டாங்க. எங்கள் வீட்டு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனு கொடுத்தது வந்து இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து இதுக்கு முன்னாடிலாம் அவன் ஃபோன் யூஸ் பண்ணலை. இப்போ 6வது போய் இப்போ ஒரு 2-3 மாதமாக தான் வந்து அவன் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறான். அதுக்கு முன்னாடிலாம் ஃபோனே கையில் கிடையாது. ஸோ இப்போ தான் வந்து அவனை தனியாக விடுறதால அவனுக்கு வந்து ஃபோன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ பணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு வாட்டி வந்து ஃபஸ்ட்டு வரப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையில் காசு கொடுத்தாங்க. இப்போ 2வது 3வது வாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஃபோனில் வந்து கார்டு ஏற்றி விட்டுட்டாங்க. ஸோ கார்டில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஃபோன் வச்சோன்னா நம்ம ஃபோனில் NFC மூலயமா பேமெண்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனில் பே பண்ணுற மாதிரி அவனுக்கு வந்து ஏற்றி கொடுத்துட்டாங்க. இப்போ 2 வாட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஏதாவது ஜமியாவில் போய் வாங்கணுன்னா அவன் கார்டு யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் காசு கொடுத்துருவாங்க, காசை வச்சு வாங்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி. ஆனால் அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் தான், இன்னும் கார்டு அவனுக்கு கொடுக்கல. ஆனால் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கையில் எப்பயுமே இருக்கும். ஜமியாவுக்கு போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்றதுக்கு அவனுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம பையனுக்கு இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ தான் வெளியே விடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ என்ன மேட்ருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்னை கூப்பிட்டு வந்து இங்கே விட சொன்னாங்க. நேராக வந்து கூப்பிட்டு வந்து அந்த வீட்டாண்ட போனவொடனே அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலிது பையனும் அவனுடைய இன்னொரு ரிலேஷன் பையன் நினைக்கிறேன், அவங்க 2 பேரும் வெளியில் நிற்கிறாங்க. ஸோ வெளியில் நின்றுட்டு அவங்க வந்து வண்டியில் ஏறிக்கிட்டு நேராக வந்து முதலாளி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாங்க. இது நேராக வந்து பார்க்குக்கு கூப்பிட்டு போனோம். பக்கத்துலேயே வந்து ஒரு பார்க் ஒன்று இருக்குது. ஸோ செம்ம டிராஃபிக்குங்க. 55ஆம் நம்பர் ரோடு. வாங்க நான் நேராக போய் 5ஆம் நம்பர் ரோட்டில் ஏறுறேன். நான் 55ல் வரலான்னு தான் பார்த்தேன், டிராஃபிக் செம்மையாக இருக்குது. 5ஆம் நம்பர் ரோட்டில் போய் ஏறலாம். ஸோ அப்படியே 5ஆம் நம்பர் ரோடு, இது வந்து எர்மூக் ஏரியா உள்ளார. ஸோ இதுவும் அப்படியே பார்த்த மாதிரி இருக்கும், நம்மளும் அப்படியே உள்ளார சுற்றலாம். ஸோ வந்து ட்ராப் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணாங்க, 3 பேர் வண்டியில் ஏறிக்கிட்டு எனக்கு கிரவுண்டில் போய் விட்டுரு அப்படின்னாங்க. பக்கத்துலேயே வந்து கிரவுண்டு இருக்குது. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அங்கே தான் இருக்குது அந்த கிரவுண்டு. ஸோ அந்த கிரவுண்டில் எடுத்துகிட்டு போய் விட்டுருந்தாங்க. கூப்பிட்டு வந்து விட்டேன். ஆனால் இறங்கல வண்டியிலேருந்து. வண்டிக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு, பின்னாடி டிக்கியில் மேலே உட்காந்துக்கிட்டு எனக்கு வண்டி ஓட்டு, நாங்கள் டிக்கியில் உட்காடுறோம், நீங்கள் வண்டி ஓட்டு அப்படின்ட்டு அடம் பிடிச்சி ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் ஓட்டி விட்டு அப்படியே நிப்பாட்டிட்டேன் சும்மா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, முதலாளி அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவன் பையன் ஜமியா போகணுன்றான், ஜமியா கூப்பிட்டு போயிட்டு ஜமியாலேருந்து நேராக போயிட்டு வீட்டில் கொண்டு போய் விட்டுடு, வேறு எங்கேயும் விடாத, வீட்டில் கொண்டு போய் விட்டுடு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு பசங்களை கூப்பிட்டுட்டு ஜமியா கிளம்புனாங்க. ஜமியா போயிட்டு
நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம இதுக்கு முன்னாடியும் அந்த ஜமியா காமிச்சிருப்பேன். சாய் அந்த சலூன் இருக்கும் இல்லையா, சலூனுக்கு போவேன் இல்லையா டியூட்டி, இந்த கரெக்ட் சாய் வாங்கி சாப்பிடுவோம் பாருங்கள், அந்த ஜமியாவுக்கு கூப்பிட்டு போனேன், சின்ன ஜமியாவுக்கு தான். ஸோ அங்கே கூப்பிட்டு போனவுடனே அவங்க 3 பேரும் 3 கேரி பேக்கில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்நாக்ஸு என்ன வேணுமோ எது வேணுமோ அவங்களுக்கு வந்து அவங்க வாங்கிப்பாங்க அவங்கக்கிட்ட இருக்கிற காசுக்கு. ஸோ நம்ம எதுவும் உள்ளார போகணுன்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த அளவுக்கு அரபி தெரியாதுன்றதால அந்த பசங்க அரபி பேசிக்கிட்டு அவங்க விளையாடிக்கிட்டு அவங்க வாங்கிடுவாங்க. நம்ம கண்ட்ரோல் கிடையாது இல்லையா, ஸோ அதனால் நம்மளுக்கு கண்டுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பசங்களை பார்த்துக்கணும், வெளியிலேருந்து பசங்க பத்திரமா இருக்காங்களான்றதை பார்த்துக்கணும், அவ்வளோதான் நம்மளுடைய வேலை. ஸோ கடைக்குள்ளே போனாங்க. நான் என்ன பண்ணேன், பக்கத்துலேயே வந்து அந்த கரெக்ட் சாயின்ட்டு போய் நம்மளுக்கு ஒரு கரெக்ட் சாய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்தாங்க. டீ சாப்பிட்ற வரைக்கும் கூட அந்த கடையிலேருந்து வரல. அப்புறம் கடையிலேருந்து வெளில வந்தாங்க, அப்படியே சுற்றினாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ஸ்நாக்ஸ் கடைக்கு போனாங்க. இந்த சமோசா பஜ்ஜி போண்டா விற்கும் இல்லையா, அந்த கடைக்கு போனாங்க. ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணாங்க, சமோசா வாங்கிட்டு வந்தாங்க. சமோசா வாங்கிட்டு 1 பையோ 2 பையோ சமோசா வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பை கொடுத்துட்டாங்க, சமோசா ஒரு பேக் ஒன்று கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட அதில் ஒரு தினாருக்கு மேலே தான் வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி சமோசா நம்மளுக்கு ஒரு பேக் கொடுத்துட்டாங்க. நான் அதை ஆட் பண்ணுற மாதிரிங்க, பக்கத்துலேயே வந்து நான் வந்து இந்த கிளிப்பில் ஆட் பண்ணுற மாதிரிங்க என்னென்ன கொடுத்துருக்கான்ட்டு. அதே மாதிரி அந்த பையன் வந்து வாங்கிட்டான். 3 பேர் 3 கேரி பேக் வாங்கிட்டாங்க. அவங்க காசு போட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. இல்லை ஒரு சில டைமில் வாங்கி கொடுக்குற பசங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க காசில் அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ வாங்கிட்டு வந்துட்டு காரில் உட்காந்துட்டு சாப்பிட்றாங்க. நீ நேராக போயிட்டு திருப்பி அந்த கிரவுண்டுக்கே போ அப்படின்னாங்க. கிரவுண்டுக்கு கூப்பிட்டு வந்து நிப்பாட்டின உடனே இந்த காலித் பையன் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் என்ன பண்ணான், அவங்ககிட்ட இருக்கிற சாக்லேட்டு இதெல்லாம் எடுத்து என்கிட்ட கொடுக்க ஆரம்பித்தான். அந்த அந்த என்னென்ன ஐட்டம் கொடுத்துருக்கான்னா வெறும் 2 ஐட்டம் தான். 2 சாக்லேட் கொடுத்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமோசா பாக்கெட் இருந்தது, அதையும் நீ வச்சுக்கோ அப்படின்னு கையில் கொடுத்துட்டான். ஸோ இது எல்லாமே என்கிட்ட கொடுத்துட்டு, ஆனால் என் பையன் ஒன்று கூட எடுத்து கொடுக்கலங்க. என் பையன் என்ன பண்ணால், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்னா சாரி அவனுக்கு கொடுத்தான். அதாவது ஜமியாவுக்கு வந்து நம்ம காரில் ஏறி உட்காந்துட்டாங்க. வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறப்ப என்ன பண்ணால், திருப்பி வந்து இறங்கி போய் ஜமியாக்குள்ளார போனாங்க. ஜமியாக்குள்ளார போயிட்டு ஒரே ஒரு கிண்டர் மிட்டாய், அது வந்து ஒரு 100 ஃபில்ஸுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன், 200 ஃபில்ஸாவது இருக்கும், மேக்ஸிமான்ட்டு. ஸோ தெரியுதுங்களா, இந்த சாக்லேட் தான் இது. ஸோ கிண்டர் மேக்ஸிமான்ட்டு. ஸோ இந்த சாக்லேட் ஒன்று வாங்கிட்டு வந்து, இது உனக்கு அப்படின்னா, இது தனியாக போய் பே பண்ணான் இதுக்கு மட்டும். ஸோ இது உனக்கு அப்படின்ட்டு இது எனக்கு கொடுத்தான். மொதல் வாட்டியாக வந்து என் பையன் வாங்கி கொடுத்துருக்கான். அவனையுமே இப்போ தான் கடைக்கு வரான். ஸோ அவன் வந்து வாங்கி கொடுத்ததில் அதுவே ஹாப்பி. அந்த ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தான். சரி ஓகே சூப்பர், நம்ம ஆல்ரெடி டீ குடிச்சிட்டு இந்த சாக்லேட் குடிச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலான்ட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். நேராக தீர்ப்பு கிரவுண்டில் விட்ட உடனே அவன் என்ன பண்ணான், இந்த சாக்லேட்டு இந்த இது எல்லாமே கொடுத்தான். அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதாங்க அந்த சாக்லேட்டு. எங்கள் ஓனரோட தம்பி பையன், அவனுக்கு வந்து மனசு ரொம்ப பெருசுங்க. எது வாங்கினாலும் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவான். இவ்வளோ பெரிய சாக்லேட்டு, மில்க் சாக்லேட்டாக இது. ஸோ எக்ஸ்ட்ரா க்ரீமி. ஸோ இது ஒன்று கொடுத்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமோசா வாங்கினான். கடையில் போயிட்டு சமோசா வாங்கினான். அந்த சமோசாவை கொடுத்துருக்கான். சமோசா ஏகப்பட்டது இருக்குது. இது எல்லாமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ சாக்லேட் இருக்குன்ட்டு. இது வந்து ஃபுல்லாக வந்து சாக்லேட்டுங்க, உள்ளார சாக்லேட் பால் மாதிரி இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 பீஸ், 11 பீஸ் இருந்தது. ஒரு பீஸ் சாப்பிட்டேன். ஸோ இதில் 10 பீஸ் இருக்குது. இதெல்லாம் அவங்க சாப்பிட்டது. இது 3 கீஸ் வாங்கினாங்க. அதாவது 3 பசங்க போனாங்க. ஸோ இது வந்து அவங்க 2 பசங்க வந்து காலி ஆயிடுச்சு கவரு, இதை தூக்கி போட்டாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்காக கொடுத்த ஐட்டமுங்க. அவனுக்கு வந்து மனசு ரொம்ப பெருசுங்க. எது வாங்கினாலுமே வீட்டுக்கு வந்து சாப்பிடுவான். ஐஸ்கிரீம்லாம் வாங்குவான். அதே மாதிரி ஜெம்ஸில் பாதி ஜெம்ஸ் இருக்குது அப்படியே. ஸோ M&M ஜெம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பாதி ஜெம்ஸ் இருக்குது. ஸோ இதை அப்படியே வந்து கொடுத்துட்டு போயிட்டான், நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ சாக்லேட் கொடுத்துருக்காங்க. சரி, ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு காரில் திருப்பி டிக்கியில் ஏறி உக்காந்துட்டாங்க. டிக்கியில் ஏறி உக்காந்துக்கிட்டு ரவுண்ட் அடி அப்படின்னாங்க. சரி கொடுத்துருக்கா இல்லையா சாப்பிட்றதுக்கு, அதனால் என்ன பண்ணேன், திருப்பியும் அவனை காரில் உட்கார வச்சு பின்னாடி டிக்கியில் ஒரு 2-3 ரவுண்டு அடித்தேன். 2 ரவுண்டு அடித்து அதுக்கப்புறம் கூப்பிட்டு போய் வீட்டில் விடு அப்படின்னா வீட்டில் விட்டுட்டு வாபஸ் வந்து இப்போ ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான டியூட்டி. நம்ம போனதில் நம்மளுக்கு கொஞ்சம் சாக்லேட்டு இந்த சமோசாலாம் கிடச்சிது, வாங்கிட்டு இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து என்னன்னு தெரிலங்க, இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது ரோடு ஃபுல்லாகவே வந்து. இல்லைன்னா சல்லுன்னு போகிற மாதிரி இருக்கும் ரோடு.
இன்றைக்கி என்னன்னு தெரியல, ரோடு ஃபுல்லாக வந்து டிராஃபிக்காக இருக்குது. ஆக்சுவலாக இன்னிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சிருச்சுங்க. இன்றைக்கி 26 இல்லையா, இன்றைக்கி வியாழக்கிழமை. இன்னியோட வந்து அந்த ஸ்கூல் எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னிலேருந்து லீவ் அந்த பசங்களுக்குமே, கவர்மெண்ட் எக்ஸாம் ஸ்கூல் பசங்களுக்குமே. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்குமே எனக்கு தெரிஞ்சு என் பெரிய பையனுக்குமே இன்னியோட முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய பையன் காலேஜுக்கு இன்னியோட முடியுதா என்றைக்கு முடியுதுன்னு தெரியல. இன்றைக்குமே வண்டி க்ளீன் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போயிருந்தான். தெரியல, நாளை இப்போ திங்கக்கிழமை தான் ஞாயிற்றுக்கிழமை தான் தெரியும் திருப்பியும் காலேஜ் போகிறானா இல்லையா அப்படின்ட்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.